பண்றது? கத்திரிக்காய் இருக்கு. நெய் சோறும் கத்திரிக்காய் தொக்கும் வச்சிருவோமா? அவங்க படுக்க வருங்கண்ணா. என்னன்னு நிம்மதியாவே இருக்க மாட்டேங்கிறான். தக்காளி வணக்கினேன், அதையே போட்டு கிளறிட்டு இவங்க முட்டை இங்கேயே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நிரு மேடம் நாங்கள் வச்சுருக்கேன் பாரு, எடுத்துக்கோ. டேய் வாங்கடா. பாம்பு குட்டியா அப்படின்னு தெரில. மெல்லிசா ஃபேமிலிஸ் குட் மார்னிங். இன்னைக்கு பிறந்தநாள் கல்யாண நாள் கொண்டாடுற எல்லாத்துக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம என்ன விழாக் பார்க்க போறோம் அப்படின்னா, காலையில அந்த ஒரு 2 மணி நேரம் நம்ம வீட்டில் எப்படி அறக்கு பறக்க இருக்குங்கிறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் 5:30க்கு தான் எந்திரிச்சேன். நேற்று ஃபுல்லாக எனக்கு வந்துட்டு பயங்கர தலைவலி, காய்ச்சல். ஃபேஸை பார்த்தாலே தெரியும் அந்த ஃபீவர் வந்ததுக்கான அந்த டயர்னஸ் எல்லாமே இருக்குது. நைட்டு நான் சாப்பிடல. 5:30 மணிக்கு நேற்று மதிய சாப்பாடு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் நான் படுத்தவ தான், எந்திரிக்கவே இல்லை, சுத்தமாக முடியல. கால் பெயின் வேறு, அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீவரும் தலைவலி இருந்தனால சுத்தமாக முடியல. சரி, ஓகே. நேற்று நம்ம நாமக்கல் போயிருந்தோம். ஓகேங்களா. இது இவ்வளோ சிவியராக ஆனதுக்கு ரீசனு, நேற்று நான் கொஞ்சம் ட்ராவல் பண்ணேன். 2 வீலர்லேயே போனோம். நம்ம வீட்டிலேருந்து அங்கே போகிறதுக்கு 190 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். அப் அண்ட் டவுன்ஸ் நீங்களே டேலி பண்ணிக்கோங்க. 350 கிலோமீட்டர் நேற்று 2 வீலர்லேயே. 350 கிலோமீட்டர் 2 வீலர்லேயே ட்ராவல் பண்ணியிருக்கேன் நேற்று மட்டும். நான் தான் ஓட்டினேன், பெரியவன் பின்னாடி தான் வந்தான். எதுக்காக போனோன்னா, நம்ம அக்கௌண்ட் ஃப்ரீஸாக இருந்துச்சு, எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ என்னென்னா, அக்கௌண்ட்டில் இருக்குது, எங்கிட்ட சுத்தமாகவே மணி இல்லை. அக்கௌண்ட்டில் இருக்க அமௌண்ட்டையாவது எனக்கு வித்ட்ரால் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நான் அவங்ககிட்ட ரெக்வஸ்ட்டாக அழுதேன். ஏன்னா முடியல. ஏன்னா நான் ஜனவரியில் வாங்கின கடனே இன்னும் கட்டாமல் இருக்கும். அது ஒரு மாதிரியாவே இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி, அதனால் அவங்களுக்கு கால் பண்ணி பேசும்போது மேம் என்ன சொல்லிட்டாங்க, பாப்பாவுக்கு உடம்பு சரியாமல் போச்சு, எனக்கும் கால் பெயின், பாப்பா கக்கி நிறைய விஷயங்கள் நான் இது பண்ணிட்டு இருந்தனால நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். அவங்க சரி நான் வாங்க, நான் உங்களுக்கு அமௌண்ட்டை எடுத்துறேன்னு என் அக்கௌண்ட்டில் இருக்க அமௌண்ட்டை அவங்க பேரில் வித்ட்ரால் பண்ணி நேற்று என் கையில் 32,000 பணத்தை கொடுத்துட்டாங்க. 10,170 ரூபா ஹோல்ட் பண்ணல தான் இருக்கு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டேஸில் பிளாக்ல ரிலீஸ் பண்ணிடுவேன்னு சொன்னாங்க. அண்ட் அந்த என்ன ஹெம்ஏஹெச் பிளாக், HEMAH பிளாக் என்னோடது. ஸோ அதனால அது எப்போ ரெக்கவர் ஆகும்னு தெரியாது. இப்போதைக்கு நம்ம டெம்பரரியாக யூஸ் பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அது ஓப்பன் பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு 11 மணிக்கு கால் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்கும் போது கண்டிப்பாக நான் உங்களை கால் பண்ணி கேட்டிருப்பேன் என்ன நடந்துச்சுன்னு. சரி, ஓகே. இப்போ நம்ம போயிட்டு கிச்சன் போகலாம். நேற்று பாப்பாவுக்கு நான் எதுவுமே சமைச்சு கொடுக்கல, நிருவுக்கு ரக்ஷுக்கும் எதுவும் சமைச்சு கொடுக்கல. நைட்டு அவங்க ஆளுக்கு 2 தோசை ஊற்றி சாப்பிட்டு படுத்துட்டாங்க. எதுவுமே நான் செஞ்சு தரல. இப்போ போய் ஏதாவது செய்வோம். கிச்சன் போகலாம். என்ன செய்யறதுன்னு தெரியல. சரி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஞ்சோண்டு காஃபி டீ ஏதோ ஒன்று ஊற்றி வைப்போம். ஊற்றி வச்சுட்டு என்ன பண்றது? கத்திரிக்காய் இருக்கு. நெய் சோறும் கத்திரிக்காய் தொக்கும் வச்சிருவோமா? ஏன் அப்புறம் வேற என்ன வேணா? நார்மலா என்ன பண்றது? தக்காளி மட்டும்தான் இருக்குது. நான் அதான் பண்ண போறேன். ஆனா உங்களுக்கு தக்காளி போட்டு சோறு வறுத்து கொடுத்துட்றேன். தொட்டுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்போ தக்காளி பொறுக்கி வச்சுட்டு போயிடும். பாக்கண்ணா, நிரு தங்கா எந்திரிடா, எந்திரிச்சு வந்துருவான். மரத்தை 2 மாசம் காவந்து பண்ணி இப்போ போச்சு.
அவ்வளோதான். அதான் கயிறு நேர்த்தியா வந்துருச்சு. நான் நாமக்கல்ல இருந்து வண்டி நிப்பாட்டும் போதே பார்த்துட்டேன். என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்குன்னு கயிறுக்கு எங்க போட்டோம். நம்ம ஊர்லலாம் ஒரு செடி வச்சுன்னு ஒரு காவந்து பண்ணா முடியாது. அதுக்கு மேலேயும் போட்டுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாத்தையும் எத்தி போட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதான். பாத்ரூம் போனேன்னா அந்தரைக்கு எந்திரிச்சு போனேன். பாத்ரூமுக்கு அது இப்படி இப்படி மூக்குட்டு நூடிட்டு இருக்கானுங்கடா. நைட்டு மட்டும் தோசை போட்டுட்டீங்களா? அப்பா முருகா, அப்படி பண்றானுங்க இவனுங்க குட்டி குஞ்சானுங்க. வந்து நீட்டா பல்லு விளக்கிட்டு வந்தாச்சு. இப்ப ஆளுக்கு ஒரு முட்டை வேக போடலாம். கரெக்ட். இப்படி எடுத்து வச்சிடலாம். அப்பதான் உளுந்தோட வசதியா இருக்கும். காஃபி குடிக்கலாமா? ஏன்டா டே, என்ன 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 என்னப்பா? உனக்கு இரு வெள்ளை சோறு வச்சு அப்புறமா சோறு வைக்கிறேன்னா. உனக்கு வெறும் பாலெல்லாம் ஊத்துனா கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. நிமிஷத்துல குடிச்சிட்டு வந்துட்டு அம்மா அம்மா அப்படிங்கிற. அவங்க எல்லாம் இப்ப பெரிய மனுஷராயிட்டாங்க சாமி. நம்ம எல்லாம் எதிரே பார்க்க மாட்டாங்க. அவ்வளவு பெரியவங்களாயிட்டாங்க. எட்டியும் பார்ப்பாங்க, எகிரியும் குதிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. காஃபி போடுறதுக்கு அவங்க படுப்பாங்க. அவங்களுக்கு வேலை என்ன? பாரு கொழுப்படுத்துதுங்களா. போச்சு போச்சு போச்சு. இது இப்ப நைட்டி. ஐயோ, காலை வைக்கிறதெல்லாம் கண்ணி வெடிங்கிற மாதிரி. ஐயோ, இது ஒரு விசில் எங்கே காணா. சும்மா நாங்கிட்ட விளையாடல ஒண்ணும் இல்ல. நைட்டு கீழே இழுக்குது இல்ல, அதனால தொங்குறான். என்ன பண்றீங்க? நான் பாத்துக்கிறேன்டி. இப்ப ஏறுங்கடி, நான் பாத்துக்கிறேன். ஒரு மனுஷன் எதுலலாம் அடி வாங்குறது? அப்படிதான் பண்ண போறேன் இப்ப. இவனுங்களை கொண்டு போய் எங்கேயாவது பாரு பாரு பாருப்ப. பக்கத்துல யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. குட்டி போடுறதுக்கு முன்னாடி எனக்கு வேணும் உனக்கு வேணும்னாங்க. குட்டி போட்டதுக்கு அப்புறம் ஒருத்தர் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. வெளியில எங்கேயாவது போனானா பரவாயில்ல. வெளியவே போறது கிடையாது. வெளியவே போறது கிடையாது. போடுற பாரு மண்டையிலயா. கால் நல்லா இருக்கா? ட்ரெஸ் நல்லா இருக்கா? நல்லா இருக்கா. ட்ரெஸ் நல்லா இருக்கு. இன்னைக்கு கத்திரிக்காய் குழம்புதான்.
ஆமா, காலைல சாப்பிட்றதுக்கு தக்காளி வணக்கிறேன். நம்மம்மா ஆச்சு, சமைச்சிட்டே இருக்கேன். நினைச்சு நீ இது சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு வந்தேன் அப்படின்னா கரெக்டா இருக்கும். நான் குளிச்சுட்டு வந்தேன் அப்படின்னா நீ குளிச்சுட்டு வரைக்கும் சும்மா இருக்கணும். அதனாலதான் எப்படியெல்லாம் மூளை யோசிக்குது பாரு. நல்லா இருக்கு. இப்படி இப்படின்னா நல்லா இருக்கு. அவ்வளவுதான் அவ்வளவுதான். சொல்லிட்டு இருந்தவா இது பெட்ரூமா இல்ல வேற எதுமானு கேட்டேன். இது ஜஸ்ட் பெட்ரூம். இதுக்கு எதுக்கு இப்படி கிடக்குது? அது உன் பிள்ளைதான் 2 ட்ரெஸ்ஸும் மாற்றி மாற்றி போட்டுருச்சு. அப்ப நீங்க யாரு? சரி, அதெல்லாம் அப்படிதாம்மா வரும். சரி கண்ணா, எனக்கும் வரும் கண்ணா. என்னென்ன வரும்போது சொல்றேன் கண்ணா. சொல்லுவா வரும்போது பார்த்து வேலையாரு. வா, உன்னை கலாய்க்கலாம் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அதான் 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 அக்கா தங்கச்சி 2 பேரும் இதையே சொல்லுங்க. நீ தானே 2 ட்ரெஸ்ஸு மாற்றி போட்ட. என்னது? கொஞ்சம் 2 ட்ரெஸ்ஸு மாற்றினேன். ஏன்? அந்த டாப்ல தையல் விட்டுருக்கு, அதை போட்டு போக முடியுமா சொல்லு. எந்த டாப்ல? எங்க விட்டுருக்கு எழுத்து காட்டு. காட்டிட்ட அப்படின்னா எந்த டாப்பு? இந்த டாப்பு நான் வாங்கி கொடுத்த டாப். எங்க விட்டுருக்கு? இங்க. அது நீங்க பிடிக்கும் போது நல்லா டைட்டா புடிச்சிட்டு வந்துடுறது. அப்புறம் நீங்க போடும் போது அது உங்க பாடிக்கு டைட்டா இருந்துச்சுன்னா அந்த இடம் தையல் விடதான் செய்யும். வச்சிருக்கேன் போடணும். அது அப்படியே ஸ்ட்ரைட்டா அந்த ஒரு கையில பிரிச்சு விட்டுறலாம். பிரிச்சு விட்டா கரெக்டா இருந்திருக்கும். என்ன அத பண்ணலாம் பாக்குறேன். இதுக்கு போய் வாங்கி கொடுத்தேன் பாரு. கிச்சனை கிளீன் பெட்ரூம் கிளீன் பண்ணிட்டு போய் பாத்திரத்துக்கணும். ஓகே, மைக்க போட்டு நான் நீ காலேஜ் போற, நான் வாங்கி கொடுத்தேன். நான் காலேஜ் போற, நீ ஏதாவது வாங்கி கொடுத்தியா? சாரி, என்கிட்ட எதுவுமே இல்லை. என்கிட்ட மட்டும் எல்லாமே இருக்கா? உனக்கு நான் எத்தனை டைம் செலக்ட் பண்ணி அம்மா கொடுத்துருக்கேன். ஏன் மம்மி? சாதனை. என்ன செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன்? காசு அம்மா கொடுக்க செலக்ட் பண்ணி வந்தேன். என்ன இந்த மைக்கு போடுங்க, நான் ஃபேனை போடுறேன். எல்லாமே தான். செலக்ட் பண்ணி உங்களுக்கு இது வரைக்கும் ஒன்றும் செலக்ட் பண்ணல. ஒண்ணுமே செலக்ட் பண்ணல. சொல்லு, நீ சொல்லு. நான் சொன்னேன் அவளுக்கு இந்த சைட்ல வர ஜிமிக்கு பிடிக்கும்டா மாட்லு, அதை செலக்ட் பண்ணி கொடுறா, நான் டைம் இருக்கும்போது திருப்பூர் போய் ஒன்று வாங்கிட்டு வரேன்னு. கோல்டு தான் எடுக்க முடியாது, கவரிங்லையாவது வாங்குறேன்னு. ஆடி 1க்கு போட்டுக்கிட்டோன்னு இப்ப பாத்துட்டு இருக்கும் போது தானே அக்காவே வந்து நானே பாத்துக்கிறேன்னுச்சு. ஆடி 1 வெள்ளிக்கிழமை வருது. உங்களுக்கு காலேஜ் இருக்கா அன்னைக்கு? சரி, ஈவினிங் தானே தேங்காய் சுடுறோம், பிரச்சனை இல்லை. நீங்க காலேஜ் முடிச்சுட்டே வாங்க. புள்ளைய ஏதாச்சும் ஏமாத்திட்டியம்மா? நான் என்ன ஏமாத்தினா? அப்புறம் ஏமா இந்த எப்படி சுத்துது? அவனுக்கு என்ன கவலையோ? அவனுக்கு நீ எதுவும் தரலன்னு தாம கவலை. சோறு தரணும். இப்ப வேற ஒன்றும் இல்லை, அதான் கவலை. சோறு தரணும். சரிம்மா, நான் உனக்கு சோறு கிளறும் போதே கத்துனான், வெயிட் பண்ணு இந்த வேலையை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டேன். இந்த இது கத்துனோடனே எல்லா பிள்ளையும் திருச்சிருச்சு. இங்க பாரு, இது கத்துனோடனே அப்படியே மொத்த படம் எந்திரிச்சு வந்தாச்சு. பட்டுவ இந்த கோகோ வந்து நிம்மதியாவே இருக்க மாட்டேங்கிறான். அம்மா அம்மா, என்னம்மா என்னம்மா
இவனுங்கள போ சொல்லம்மா சொல்லம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, இன்னைக்கு நான் வந்துட்டு பெட் ஷாப்ல கேட்டு கொண்டு போய் 3 பேர்த்தையும் விட்டுட்டு வந்துடுறேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத. 3 பேரு சரியா? நீ ஒண்ணும் கவலைப்படாத. அம்மா வந்து நாளைக்கு காலையில கொண்டு போய் கொடுத்துருவேன். ஓகேவா? ஏன்னா இன்னைக்குதான் நான் கேட்பேன், கன்ஃபார்ம் பண்ணுவேன் பல்லடத்துல இருக்கிறதுல. சரியா? அவனுக்கே சரி. பட்டு நோ பட்டு ஒண்ணு வச்சுக்கலாம். பட்டு என்ன சாமி, அவன் உன்னை உறிஞ்சியா உப்பு எடுத்துருவியான். வேணாம் பட்டு ஒண்ணு எடுத்துக்க, ஒண்ணு வச்சுக்கலாம். வேணாம், அம்மா சொன்ன பேச்சு வச்சுக்கலாமா? கோக்கா வச்சுக்கலாமா? இவர் எங்க போய் நிக்குதுன்னு ஓரியோ 3 பேருக்குள்ள எவனா சொல்லிட்டு வச்சு. எவனுமே வேணாம். ஆமா, அது வேற பொம்பளை பிள்ளைங்களா வச்சுக்கிட்டு குட்டியா போடும் பாரு. ஐயோ என்னால முடியல. வச்சுக்கலாம், ஓரியோ வச்சுக்கலாம். ஓரியோ பயந்தானே. லூனா கோகோ எல்லாமே அழகா இருக்கானுங்களே. யாரையுமே வைக்க தேட மாட்டேங்குதுமா. 3மே ஒரு ரகத்துல கியூட்டா. சரி, அப்ப காலேஜுக்கு தூக்கிட்டு போயிருங்க. அது அங்க பெர்மிஷன் இருந்தாக்க நான் அங்க வந்து வச்சுக்கோமா. காலேஜ் தூக்கிட்டு போயிரு. அங்க பெர்மிஷன் இருக்கான்னு எனக்கு கேட்டு மட்டும் சொல்லு. நான் பட்டு முதற்கொண்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு போறேன். பாரு பட்டு எங்க என்ன அவனுக்கு என்ன அப்படி வேகுது? நான் போய் தலசிக்கூட இங்க அவங்க போடுறத நீ பாக்கல, இங்க அவங்க பண்றத நீ பாக்கல. சொல்லுமா. அவ்வளவுதான். பாத்தீங்கன்னா பாரு, நான் குளிச்சுட்டு வந்துட்டு தோசை ஊத்திட்டு இருக்கேன். சும்மா காலையில சாப்பிடறதுக்கு தோசை, தெரியல காலைல சாப்பிடறதுக்கு தோசை அப்படிங்க. வாங்க நம்ம என்ன சமைச்சோம். டாப்ப பிடிச்சி இழுக்கிறது. உனக்கா ஸ்டாப் மேலதான் இருக்குது, எனக்கு பேண்ட் கீழே இருக்குது. தக்காளி தக்காளி வணக்கினேன், அதையே போட்டு கிளறிட்டு இவங்க முட்டை இங்கேயே சாப்பிட்டுக்கன்னு சொல்லிட்டாங்க. நிரு மேடம் சைடிஸ் வந்து என்னடா லூசா இருக்கு, அதத்தான தெளிவான தமிழ்ல சொல்றேன். இவனுக்கும் முட்டை வச்சாச்சு, கத்திரிக்காய் தொக்கு வச்சாச்சு, சாப்பாடு வச்சாச்சு, தக்காளி வணக்கியாச்சு, கத்திரிக்காய் தொக்கு, வெள்ளை சோறு, முட்டை. நம்ம இந்த இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஃபுட்ல மாத்தி இருக்கறனால காலையில 2 முட்டை, மதியம் 2 முட்டை, நைட் 2 முட்டை. நைஸ். முட்டையா எடுத்துக்குது. ஒரு சிலர்லாம் முட்டையாதான் சாப்பிடுறாங்க. அவங்க ஜிம் போயிட்டு வந்து வெள்ளைக்காரம் மட்டும் எடுத்துக்கிறாங்க. என்ன சொல்ல வரீங்க? நான் முட்டை திங்கிறது தப்புங்கிறீங்க. அதிகமா சாப்பிடாதன்றேன். நைட்டு சாப்பிட்டேனா? என்னது மஞ்சக்காரம் அதிகமாவே நீ எடுத்துக்க கூடாது. அதவா மஞ்சக்காரம் சாப்பிடறாள். அதுக்குள் போட்டா போட 3 முட்டை தாண்டா ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறேன். இன்னைக்கு தாண்டா ஒரு முட்டை எக்ஸ்ட்ரா எடுத்த. அது ஒரு குத்தமாடா? நீங்களே பாக்குறீங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாங்க சொன்னா கேட்க மாட்டாங்க, நீங்க சொன்னாதான் கேட்பாங்க. ஓகே, இப்ப நம்ம போய் பாத்திரத்தை கழுவிடலாம். அவங்க சொன்னதானே கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்ப நான் சொல்றது அவங்க கேட்க மாட்டாங்க. சோ அதனால நான் என் வேலையை செய்யறேன். இப்ப நான் சொன்ன நான் பாத்திரம் விளக்க மாட்டேன். நைட்டு பாத்திரம் விளக்குனா சிங்க தேய்ச்சி கழுவி விட்டு அந்த ஸ்டாண்ட்ல வைக்கிறதே கிடையாது. யாராதான் இருக்கட்டுமே, ஒவ்வொருத்தருக்கு கிளாஸ் எடுக்கணுமா? தெரியும். நீ அன்னைக்கு சொன்ன முந்தானத்தை நீயே பாத்துக்கிறேன்னு நான் தூங்கிட்டு நினைச்சிட்டு நீங்க பண்ண அழிச்சாட்டியெல்லாம் எனக்கு தெரியும். சரி, நம்ம போய் சாப்பிட போறேன். அதான் இப்ப காது கேட்காது. கொண்டு போய் வேஸ்ட் போறேன். உன்னை காலேஜ் நீ கொண்டு போட சொல்றாங்க, நீ எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு போவ? சீப்பட்டு சொன்னாதான் கேட்போம். நான் எது வேணாலும் போட்டு போவேன். எனக்கு என்ன தோணுதோ அதை போட்டு போவேன். நீங்க அக்கா கொண்டு போறதுக்கு நல்ல ட்ரெஸ் கடன் வாங்கி போட்டு போகுது. கடன் வாங்கி போட்டு போடுவேன். அது என் ட்ரெஸ். அப்பா சொல்லி காட்டுன்னு இல்ல, கொண்டு போட போறதுக்கு எனக்கு இந்த ட்ரெஸ் தான் நான் கேக்குறேன். எதுவுமே சொல்லல ரக்ஷு. யார் ரக்ஷு ஆளாளுக்கு நாள்ல நீங்க மட்டும் ஃப்ரீயா விட்டு போறதுக்கு பிச்சை கணக்கா போவீங்க, கொண்டு போறதுக்கு இந்த ட்ரெஸ் போட்டு போவீங்கன்னு நான் கேக்குறேன். புரியுதா? சரி விடுங்க. சரி, அது இல்லாத இடத்துல நம்ம இல்லாத இடத்துல அது இல்ல. அது நம்மளை பார்த்து பயப்படுது, நம்ம அதை பார்த்து பயப்படுறோம்.
அவ்வளோதான். நம்ம வீடு ஒன்றும் சுத்தமாலாம் இல்லை. ஒன்னே தான் நான் சொல்கிறேன். நான் எப்படி போட்டேன்னா, நான் அது வந்து அங்கே எடுத்து வச்சா மட்டும்தான் அது அந்த இடத்துல இருக்கும். இல்லைன்னா எங்கே இருக்குதுன்னே தெரியாது. நைட்டு அந்த வாஷிங் மிஷின் தண்ணி ஆஃப் பண்ணாமலே படுத்துட்டீங்க. மிஷின்ல இருந்து துணிடுறது எல்லாமே அக்கா. நேற்று நைட் நான் ஒரு வேலை கூட பார்க்கல. என்ன வேணும்? என்ன தேடுற? பொட்டு வெள்ளதான் அத்தனை அட்டை இருக்குல்லக்கா. அப்புறம் எதுக்கு அந்த அட்டை வெள்ள இருக்கு? கிளம்பலாமா? கிளம்பலாம். அம்மா இந்த இடத்துக்கு கண்ணாடியில பாரு எவ்வளவு பளிச்சு. நாங்க திரும்பிட்டேன் அப்படின்னு இங்க தெரியாது. இந்த பிளாஷ் இங்க அடிக்கும் போது கிளம்புங்க. உங்க பணம் அங்கே வச்சிருக்கேன் பாரு, எடுத்துக்கோ. டேய் வாங்கடா. நம்ம எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் கடைசியாக அறக்க பறக்க போகிறது எங்களோட வேலை. வாஷிங் மிஷினில் தண்ணி ஆஃப் பண்ணிங்களா? தெரியாமல் தான் கேட்டேன், ஆஃப் பண்ணிட்டீங்களா இல்லையா. இப்போ நம்ம வந்து கிளம்பியாச்சு. இவங்களை கொண்டு போய் பள்ளத்தில் விடலாம். டைம் 8:18. ஏன்னா வந்து வீட்டுக்குள்ளார அது ஒரு பூச்சி வந்துச்சு. அது என்னன்னா எங்களுக்கு தெரியல. மண்புழுவா பாம்பு குட்டியா பாம்பு குட்டியா அப்படின்னு தெரில. மெல்லிசா சுண்டு வரல் நீளத்துக்கு இருந்துச்சு. அதில் எது பட்டாலும் அப்படி குடுக்குன்னு ஓடிச்சு. நீளமே இவ்வளோ நீளம். மெலிசு பார்த்தீங்கன்னா தொடப்ப குச்சி விட மெலிசான. நான் பயப்படலையே. உங்க அக்கா கத்துனா பாரு, அப்படியே பொத்துன்னு போட்டுட்டு. ஐயோ கடவுளே, நானும் கத்திருக்க மாட்டேன். அப்படியே போய் மாடியில் உட்காந்துருப்பேன். நீ அதுதான் நாங்க பிளான் பண்ணி பின்னாடியே நின்ன. அது பார்த்தா கேமரா இதாச்சும் மண் போடாது. எவ்வளவு பெரிய பாவம். நான் அப்படியே மட்டும் சொல்லவே ஓடிட்டேன். டேரக்டோட அவளை நோக்கியே போகுது. சார் நல்லா வந்துட்டு அதில் ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிளம்பிட்டோம். இந்நேரம் வண்டி எடுத்து. என் உயிர் தான் முக்கியம். சரி சரி சரி, எல்லாரும் வந்து பாய் சொல்லுங்க. ஒடியாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். வேற ஒரு வீடியோவை சந்திப்போம். பாய் சொல்கிற சோட்டா. பை பை.